வாசிக்க கேட்கலாம். லூக்கா 13:11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கோணியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு இடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 11வது வசனத்திலே அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத, எவ்வளவு நிமிரக்கூடாது. அவளை குறித்து தான் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் நிமிர்ந்து. அதாவது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் என்னவென்றால், அவளால் எதை செய்யவே முடியவில்லையோ அதை செய்து அவரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஆமென். அவளால் என்ன செய்ய முடியாதுன்னா நிமிர முடியாது. கர்த்தருடைய அற்புதம் என்பது ஆச்சரியமானது. நம்மால் செய்யக்கூடாததையும் நம்மால் செய்ய முடியாததையும் நமக்காய் அவர் நடப்பிக்கிறாரே, அதுதான் அற்புதம். ஆமென். ஆண்டவர் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு என்ன எழுதின, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் என்னை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அமர வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க வைத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது விருதாவாய் போகாது. என் கண்களும் அதிசயங்களை காணும்னு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவேனும் நிமிர முடியாதவள் நிமிருகிறாள். அப்போ எது நமக்கு முடியாது, இனி வாய்ப்பே இல்லை, இது நடக்கவே நடக்காதுங்கிற காரியத்தை நடப்பித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வைக்கிறார். ஆமென். அவர் என்ன செய்கிறார்? 12வது வசனத்தில் அவளை பார்த்து பேசுகிறார். ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். சில இடங்கள், ஒவ்வொரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும். சில இடங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கும், இயேசு தொட்டார். ஆனா இங்கே தொடாம கை வைக்க முடியாதுல்ல. ஆனா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் மேல், அவளை தொட்டார் என்றல்ல, அவள் மேல் கைகளை வைத்தார். அதன் அர்த்தம் என்ன? யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தையை பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. இங்கே அவளை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அந்த காரியத்தை செய்து முடிக்கிறது வரை அந்த கையை எடுக்க மாட்டார். அந்த கையை அவள் மேல வைக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை செய்து முடிக்கும் மட்டும் அவர் உன்னை விட்டு கையை எடுக்க மாட்டார். ஆமென். சத்தமாய் ஆமென். ஹல்லேலூயா. தொட்டார் என்றல்ல, கையை வைத்தார். ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலை யாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். ஆமென். இனி நான் விடுதலை ஆவானா விடுதலை ஆக மாட்டானா என்கிற பயம் எனக்கு தேவையில்லை, வேண்டாம். எனக்கு ஒன்று தெரியும், நான் விடுதலையாக மட்டும் அந்த கரம் என் மேல இருக்கும். ஆமென். தேவ பிள்ளைகள் இதை நம்பணும். அவருடைய வாயின் வார்த்தைகளும் அவருடைய கரத்தின் கிரியைகளுமே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நடப்பிக்கிறது. அதை தான் சாலமோன் சொல்லுகிறார், என் தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடித்தார். அந்த கரம் செய்து முடிக்கிற கரம், அந்த கரம் செய்து முடிக்கிற கரம். ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவர் நடந்து போகல, அவர் கைகளை வச்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த அற்புதம் நடக்க மட்டும் அந்த கை அவன் மேலதான் இருக்கு. ஆமென். உங்க கரம் இருக்க பயமில்லையே. சொல்லுங்க இந்த வார்த்தை. உங்க கரம் இருக்க. ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாட்கள் உபவாசத்தோடு தேடுகிறவர்கள், இந்த உபவாச நாட்களில் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேடுகிறவர்கள், சபையில வந்து தேடுறவங்க, அங்கங்கே இருந்து இந்த நாட்களில் ஜெபத்தில் இருக்கிற அநேகர் உண்டு. ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு அவர் மறைந்து போக மாட்டார். அவருடைய வார்த்தைக்கு பின்னதாக அவருடைய கரமும் உங்களை நோக்கி வருகிறது, தொடுவதற்கல்ல, உங்க மேல வைப்பதற்கு. ஹல்லேலூயா. உங்களை அப்படி தொட்டுட்டு போவதற்கல்ல. நம்மளை தொட்டாலே பெரிய விஷயம். ஆனா ஆண்டவர், ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டார் என்று கைகளை வைத்தார். எனக்கு இப்போ அடுத்த கேள்வி, எங்க கையை வச்சிருப்பார்? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ சொல்லுங்க. எங்க? முதுகுல. முதுகுல. அவள் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியா இருந்தாள். கொஞ்சம் அந்த சீனை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அவர் எங்க கையை வச்சிருப்பார்? நமக்கு எங்க தொட முடியாது? எங்கேயாவது கடிக்கும் போது நம்ம எவ்வளவோ டான்ஸ் ஆடுவோம்ல, இங்க கை வச்சு பார்ப்போம், இங்க கை வச்சு பார்ப்போம். நமக்கு தொட முடியுமா? உடனே அந்த வழியை யாராவது போனால் கூப்பிடுவோம், இங்க வா. அதுக்காகவே இப்போ இவ்வளோ பெரிய சீப்புலாம் வந்துருக்குல்ல, இருக்குல்ல. நம்மளால் எங்க தொட முடியாது, அவர் எங்க கை வைக்கிறார்? எதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்றேன் தெரியுமா? ஆமென். உன்னால தொட முடியாத, உனக்கு எட்டாத, உனக்கு எதுவுமே செய்ய முடியாத உன் வாழ்க்கை பகுதியில் அவருடைய கரம் இருக்கும். அவருடைய கரம் இருக்கும். உன்னால தொட முடியுமானால் நீ ஏதாவது செஞ்சிருப்ப. உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாததுனால தான் உன்னால நிமிர கூட முடியல. உன் வாழ்க்கை அப்படியே ஏதாவது யாருக்குங்க செய்ய முடியும்? ஆமென். அவர் கையை வச்சிட்டார். அவர் கையை வச்சதுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை சொல்லும் போது நமக்குள்ள, ஆண்டவரே என் வாழ்க்கை பகுதியை நீங்க தொடணும். வேற யார் கை வச்சாலும் மாறாது. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ மேல நிறைய வைத்தியர்கள் கை வைத்தாங்க. அவருடைய வேதனை அதிகரித்ததை தவிர வியாதி மாறல. இயேசுவின் வல்லமை தொட்டதும் எல்லாம் கிளியர் ஆயிட்டு. ஆமென். அவர் கையை வச்சிட்டார். ஆமென். சில டாக்டர்ஸ் சில ரிப்போர்ட்டை பார்த்து கை வைக்க மாட்டாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து கை வைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, நமக்கு தெரியும், நான் பெயர் சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் ஒரு ரொம்ப வேதனையான ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் கொண்டு போனாங்க. கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் கொண்டு போய், அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அதில், அவர் சிச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு கொண்டு போயிருங்கன்னு சொல்லிட்டார். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தங்களை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கனாலே அந்த கேஸ் பிழைக்காதுன்னு சொல்லுவாங்களாம். அந்த நபர் பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு. இவங்க அவங்ககிட்ட இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ண அந்த ரிப்போர்ட்டை கேட்குறதுக்கு நெக்ஸ்ட் டே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணதும் இவங்க கேட்ட முதல் கேள்வி, அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு. அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க கிருபையினால். நான் என்ன, எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்களால முடியாதுன்னு வரும்போது கை வைக்க மாட்டாங்க. முடியாத காரியத்தில் கை வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. மனுஷன் முடியாதுன்னு சொல்லி எங்க இருந்து கையை எடுக்கிறானோ அங்க எனக்கு தகப்பன், என்னுடைய அப்பா, என்னுடைய பரலோக தகப்பன் இறங்கி வந்து அதுல கையை வைப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முடியாது என்றே வார்த்தையை தந்தீரும் மீது நம்பிக்கை வைத்து. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் நான் உனக்கும் ஹெல்ப் பண்ண எனக்கும் ரிஸ்க் ஆயிரும்பா அப்படி சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. கை எடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா சிலர்? அந்த நான் கை வைக்க மாட்டேன் என்பதின் அடையாளமாக அவங்க ஆக்ஷன்லேயே சொல்லுவாங்க, பாப்பா எனக்கு முடியாது. எதுக்கு முடியாதுன்னு சொல்றதுக்கு ஏன் இப்படி கை வைக்கிறாங்க?
முடியாதுன்னு சொல்லும் போது நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணி பாருங்கள், நாமளே முடியாதுன்னு இப்படி கையை தான் காட்டுவோம். முடியாது 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 இப்படி தான் காட்டுவோம். அதன் அர்த்தம் நான் கை வச்சிட முடியாது, எனக்கு தொட முடியாது, என் கை வச்ச ஒரு பிரயோஜனம் கிடையாது. முடியாது முடியாது என்ற இடத்துல தான் அவர் கையை வைக்கிறார். அவர் கையை வைக்கிறார். இதுதாங்க அற்புதம், இதுதான் அற்புதம். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிறவர் தம்முடைய கரத்தை என் வாழ்க்கையில முடியாது என்று, நடக்காது என்று, வாய்ப்பே இல்லை என்ற இடத்துல தம்முடைய கையை வைக்கிறார், தம்முடைய கரத்தை வைக்கிறார். தம்முடைய நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி தம்முடைய கரத்தை வைக்கிறார். Glory! ஆமென் சொல்லுங்க. கரத்தை வைக்கிறார். ஹalleluya. இந்த ஒரு தொடுதலுக்காக, இந்த ஒரு தருணத்துக்காக அவள் காத்திருந்த வருடங்கள் 18. இந்த ஒரு தருணத்துக்காக அவள் காத்திருந்த வருடங்கள் 18. அடுத்த செய்தி, வருடம் 18 ஆனாலும் உனக்கு ஏமாற்றம் கிடையாது. வருஷம் ஆக இல்ல 18 வருடங்கள் காத்திருக்கிறாள். எங்கே காத்திருக்கிறாள்? அவள் எங்கே இருந்தால் தெரியுமா? சர்ச்சில். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு எவ்வளவு நிமிர முடியாத சூழ்நிலையானாலும் நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வராத காரணங்கள் 1000 சொல்றாங்க. இவளுக்கு எவ்வளவு நிமிர முடியாதுங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படியே சர்ச்சுக்கு எப்படிதான் வருவாள்? ஆனாலும் சபைக்கு வருவதை, தேவ சமூகத்தில் வருவதை அவள் விடவில்லை. யார் மேல கை வைப்பார் தெரியுமா? உண்மையாய் தேடுறவங்க மேல. அவர் எனக்கு ஒண்ணு செய்யட்டும், அதுக்கப்புறம் வாரேன். அப்படி இவள் ஒரு நாள் 2 நாள் 18 நாள் இல்ல, வந்துட்டே இருக்கிறான். எடுத்ததும் ஃபுல்லா கூனியாகல, கூன் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமா. நாளாக நாளாக எல்லாம் விடுதலை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும்னு பார்த்தா இன்னும் பல வேணும், இன்னும் பல வேணும், இன்னும் பல வேணும், இன்னும் பல வேணும். ஆனாலும் எங்க போற? சர்ச்சுக்கு. எதுக்கு போற? விடுதலைக்கா? இல்ல, மகிமைப்படுத்த. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் மகிமைப்படுத்தினாள். ஆமே. நான் உன்னை வாங்குறதுக்காக சர்ச்சுக்கு போகல, நான் என் துதியை கொடுக்கிறதுக்காக சர்ச்சுக்கு போறேன். ஆமென். எனக்காக தந்தவரை பிரைஸ் பண்ண சர்ச்சுக்கு போறேன். சோ சர்ச்சுக்கு போய் என்ன கிடைச்சுன்னு கேட்டா உடனே நான் சர்ச்சுக்கு போறது வாங்குறதுக்காக அல்ல, கொடுக்கிறதுக்காக. என் துதியை கொடுக்கணும், என் ஆராதனை கொடுக்கணும், என் மகிமையை கொடுக்கணும், அவருக்கு நான் அதை செலுத்தணும். இவள் அதற்காகவே சர்ச்சுக்கு வரா. 18 வருஷம் சர்ச்சுக்கு வராங்க. இன்னைக்கு நிறைய சர்ச்சுக்கு போய் என்ன கிடைச்சது உடனே நம்மளும் யோசிச்சு, ஆமா இல்ல இத்தனை வருஷம் ஆராதிச்சு என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கலையே. கிடைக்கிறதுக்காக ஆராதிக்க கூடாதுங்க, கொடுக்கிறது வேற. அது கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கணும், அவருக்குரிய மகிமையை கொடுக்கணும், கனத்தை கொடுக்கணும். 18 இயர்ஸ் இவள் வாழ்க்கையில் பலவீனம் மாத்திரமே ரிசல்ட். இவளை குறித்த இவள் கூனி என்றல்ல, எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனி. அதன் அர்த்தம் இவளுக்கு எல்லாரும் பார்க்கிறது மாதிரி பார்க்க முடியாது. இன்னும் சொல்லணும்னா அநேக காரியங்கள் இவள் கண்களுக்கு மறைக்கப்படுகிறது. சில சொல்லுவாங்க, நிமிர்ந்து இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எங்களால் நாங்கள் இதை பார்க்குறோம், நீ பார்த்தியா? இல்லை, நான் இதுவரை பார்க்கல. நீ ஆராதித்து எதற்கு? உன் வாழ்க்கையில் இதை பார்த்துருக்கிறியா, இதை பார்த்துருக்கிறியா, இதை பார்த்துருக்கிறியா, இதை பார்த்துருக்கிறியா, இதை பார்த்துருக்கிறியா? எத்தனை காரியங்கள் அடுக்கும்போது இவளுடைய ஒரே பதில், இல்லை, நான் இதுவரை பார்க்கல. 18 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், இதுவரை நான் அதை பார்க்கல, இதை பார்க்கல, ஒன்றையுமே பார்க்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் சொல்லவில்லை. நான் 18 வருஷம் இருக்கிறேன், ஆண்டவர் தான் சொல்றார். பாருங்கள் 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் 18 வருஷமா இவள் இந்த கட்டில் இருக்கிறாள். நீங்க நல்ல கவனிங்க. இப்போ இவள்கிட்ட கேட்கலாமா, எதையாவது பார்க்க முடியுதா? இல்லை, நான் தரையை மட்டும்தான் பார்க்குறேன், கொஞ்சம் தான் பார்த்துருக்கிறேன். இந்த 18 இயர்ஸில் கொஞ்சம் நிமிர்ந்திருந்தா நிறைய பார்த்துருக்கலாம். ஆனால் எனக்கு நிறைய காரியங்களை பார்க்க முடியலை. என் வாழ்க்கையில் ஒரு உயர்வை நான் பார்க்க முடியவில்லை. நிறைய பிரயாசப்படுறேன்,
ஆனால் அதுக்கான பலனை பார்க்க முடியல. நிறைய காரியங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் என் கூட இருக்கிறவங்க பார்த்ததெல்லாம் பார்த்துட்டியா? இல்லை. உன் கூட படித்தவங்க பார்த்ததெல்லாம் பார்த்துட்டியா? இல்லை. உன் சொந்தக்காரங்க பார்த்ததெல்லாம் பார்த்துட்டியா? இதுவரை பார்க்கல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அவன் என்ன ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாருன்னு தெரியும். என்ன ஒருத்தர் பார்த்துட்டு, என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்தில் வருகிற ஒவ்வொன்றும் அவர் கணக்கில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற 18 வருஷமா, இப்போ 18 இயர்ஸ் அந்த கட்டில் இருக்கிறா, 18 இயர்ஸாக வந்துட்டு இருக்கிறா. கர்த்தர் அவளை எப்படி அழைக்கிறார் என்றால், ஆபிரகாமின் குமாரத்தி. யார் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றப்படுகிறார்கள்? விசுவாச மார்க்கத்தார். அப்போ இவ ஒரு விசுவாசி. விசுவாசின்னு சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறவா. ஆண்டவர் எல்லாம் கணக்கில் வச்சிருக்கிறார். சர்ச்சுக்கு வர்றதையும் கணக்கில் வச்சிருக்கிறார், சர்ச்சுக்கு வராமல் எஸ்கேப் ஆகிறதையும் எல்லாம் தெரியும். 18 இயர்ஸ் அவ சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார் ஆண்டவர். வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் இருந்து சர்ச்சுக்கு வர்றவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க, இன்னைக்கும் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க சிலர். வாய்ப்புகள் இருந்தும் வராமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார், எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். 18 வருஷம் ஆண்டவர் ஒரு நாளில் வந்தார். ஒரு நாளில் வந்தார் அவ மேல கைய வைக்க. அன்னைக்கு அவள் நிமிர்ந்தாள். நிமிர்ந்து அவள் முதல்ல யாரை பார்த்தா தெரியுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில எல்லாமே நீ பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரூத்து குனிந்து கதிரை பொறுக்கிட்டு இருந்தா. ஒரு விசை போவாசை பார்த்தாள். அவ வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டான், எல்லாத்தையும் பார்த்துட்டான். ஆமென். உன்னுடைய சாட்சி இதுவாக தான் மாறும். தேவனை ஒழுங்காய் வந்து ஆராதிக்கிறவர்களுடைய சாட்சி இதுவாக தான் மாறும். வருடங்கள் பல ஆனாலும், ஆமென், சாத்தானுக்கு கட்ட முடிந்தது அவளை. சாத்தானுடைய வேலை என்ன? திருடன் திருடவும் கொல்லவும். 18 வருஷமா கட்டி வைக்க மட்டும்தான் முடிந்ததே தவிர அழிக்க முடியவில்லை, அழிக்க முடியவில்லை. ஏன்? அவள் ஆபிரகாமின் குமாரத்தி, அவள் விசுவாசி. என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், பலவீனத்தின் மத்தியில் நீங்க அவரை மகிமைப்படுத்துவீர்கள், ஆனால் பலவீனத்தினின்று விடுதலையாக்கியும் உங்களை மகிமைப்படுத்த வைப்பார், வைப்பார். அன்னைக்கு இவ்வளவு நாள் எப்படி துதிச்ச? இவ்வளவு நாள் ஏன் துதிக்க முடியல? இவ்வளவு நாள் எப்படி துதிச்ச? கூனியா இருந்து துதிச்சேன், பலவீனத்தில் துதிச்சேன். இப்போ எப்படி துதிக்கிற? என் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு துதிக்கிறேன். பிலதெல்பியா சபைக்கு சொல், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என்ன மறுதலிக்கல, நான் உனக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். பவுலும் சீலாவும் கட்டுகள் உடைந்த பிறகல்ல துதித்தது, கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில துதிக்கிறார்கள். அற்புதம் நடந்தது, அற்புதம் நடந்தது. ஆமென். இந்த சூழ்நிலையை காரணம் காட்டி தேவனை துதிக்காமல் இருக்காதே. சூழ்நிலையை காரணம் காட்டி தேவ சமூகத்தில் வராமல் இருந்து விடாதே. சூழ்நிலையை காரணம் காட்டி நீ பின்வாங்க உனக்கான ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது என்பதை மறந்து விடாதே. எந்த நிலையிலும் அவரை மகிமைப்படுத்துகிறவளாய் நீங்கள் அவர் சமூகத்தை நாடுவீர்களே. ஆனால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவரை நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போக அவர் விட மாட்டார். ஆமென். இந்த ஸ்திரீ காரணம் சொல்லி வீட்டில் இருக்கலாம். என்னால கொஞ்சம் நிமிர்ந்த முடிஞ்சு, சில சொல்லுவாங்க கொஞ்சம் முடிஞ்சுனா கூட நான் வந்துருவேன், கொஞ்சம் முடியும்னா கூட வந்துருவேன். இவளுக்கு கொஞ்சமும் முடியல. எவ்வளவு வேணும், நிமிர முடியாதவள். நாளுக்கு நாள் பலவீனப்பட்டாளே அன்றி, ஒவ்வொரு வருடம் தாண்ட பலவீனம் ஓங்கினதை அன்றி அவள் பலப்படவில்லை. ஆனாலும் அவர் சமூகத்தை தேடுவதற்கோ ஆராதிப்பதற்கோ அவைகளை அவள் தடையாக எண்ணவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் 18 வருஷமா வரத பார்க்கிறார். அவ சொல்லல நான் 18 வருஷம் விசுவாசியாக தெரியும், ஒண்ணுமே சொல்லல. அவ வந்தது மகிமைப்படுத்த, அவள் மகிமைப்படுத்த மட்டும்தான் செய்தாள்.
அங்கே வேற எதையுமே அவள் செய்யலை. அப்போ அடுத்த காரியம், சாத்தான் அப்போ யாரை கண் வைப்பான்? வர்ஷிப் பண்றவங்கள, ஆராதிக்கிறவங்கள. சாத்தானுடைய டார்கெட் யாருங்க? வர்ஷிப் பண்றவங்க. ஆண்டவருடைய டார்கெட்டும் யாருங்க? வர்ஷிப் பண்றவங்க. அந்த சர்ச்சுக்குள்ள வராரு, எல்லார் மேலேயும் கை வச்சாரா? இல்லை, இவள் ஒருவள் மேலதான் கையை வச்சார். நல்ல கவனிங்க, சாத்தானுடைய டார்கெட் ஆராதிக்கிறவங்க மேல, தேவனை மகிமைப்படுத்துறவங்க மேல. ஆண்டவருடைய கண்ணும் அவங்க மேலதான் இருக்கும். அவர் வரது வர ஒருவேளை சாத்தானால கட்ட முடியும், ஆனால் அவர் வந்த பிறகு, ஆமே, நல்ல கவனிங்க, எந்த வல்லமையை காட்டிலும் பெரியவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நல்ல கவனிங்க, இங்க இந்த வசனத்தை திருப்பி வாசியுங்கள். 11 முதல் வாசியுங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி. எங்கே இருந்தாள்? 10வது வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவர் பிரீச் பண்ணிட்டு இருக்கிறார், போதகம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவளை பார்க்கிறார். போதகம் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்க்கிறார். அவள் இருந்து கேட்டுட்டு இருக்கிறார். எனக்கு சுகத்தை தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கல, எனக்கு வார்த்தையை தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறார். வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறார். போதகம் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்து என்ன பார்க்கிறார்? அவளை பார்க்கிறார். அவளை கட்டி வைத்திருக்கிற அந்த பலவீனத்தின் ஆவியை பார்க்கிறார். பலவீனப்படுத்தும் ஆவி. அப்போ ஒரு பலவீனம் நம்ம தொடர்ந்து கட்டிட்டே இருக்குன்னா அது எதுக்கு வேலை சொல்லுங்க? அது ஆவிக்கு வேலை. பலவீனப்படுத்தும் ஆவி. 18 வருஷமா இந்த பலவீனம் இருக்குன்னா அது ஆவிக்கு வேலை. இது டாக்டர்ஸை பார்த்தா சரியாகாது. கொஞ்சம் மருந்து கொடுப்பாங்க, கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். ஒரு மருந்து கொடுத்து பூரணமாய் குணமாகவில்லை, திருப்பியும் வருதுன்னா அது மருந்தால குணம் ஆகாது. பிணியாளிக்கு வைத்தியம் தேவை, மருந்து தேவை. ஆனால் சில பலவீனங்கள் மட்டும்தான் ஒரு மருந்து கொடுத்தோன்னே ஸ்டாப் ஆகும். சில பலவீனங்கள் மருந்து கொடுத்தா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அந்த மருந்தோட எஃபெக்ட் தீர்ந்ததும் அது எதனுடைய தாக்கம் தெரியும்? அந்த பலவீன ஆவி. ஆமென். ஆனால் அவ சர்ச்சுக்கு வரா. ஏன்? அவளுக்கு தெரியும் அவருடைய ஒரு தொடுதல் போதும். எந்த ஆவியானாலும் சரி அவருக்கு முன்னாடி நிற்காது. என் வேலை என்ன? அவ சர்ச்சுக்கு வர, வசனம் கேட்குற, மகிமைப்படுத்துறா. இதுதான் என் வேலை, இதுதான் என் வேலை. இந்த நம்பிக்கை வீண் போகலை. பிரீச் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்க்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற வசனம் வெளிப்படும் போது அவர் பார்ப்பார். வசனம் பேசிட்டு இருக்கும் போதே பார்த்து உடனே கை வைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஓய்வு நாட்கள் இவள் வந்திருப்பாள். நான் கடந்த வாரத்தில் ஒரு மீட்டிங்ல சொன்னேனே, எல்லா பகலும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா இரவும் ஒரே மாதிரி இருக்காது. அதே போலதான் ஒவ்வொருவருக்கும் எல்லா சண்டையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. ஆனா அந்த டேல நீங்க அங்க இருக்கணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் அவ இல்லைன்னா இல்ல, அந்த டேல இருக்கணும். என்னைக்கு அற்புத சுகமளிக்கும் கூட்டம் இருக்கு, அப்படி பார்த்து அவர் வரமாட்டார். ஆமென். அப்படி நம்ம ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு வேணா ஊழியர்களை கூப்பிடலாமே தவிர ஸ்பெஷல் மீட்டிங் வச்செல்லாம் அவரை கூட முடியாது. அவர் என்ன சொல்றார்? 2 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அங்கே வருவேன்னு சொன்னாரா, இருக்கிறேன்னு சொன்னாரா? அங்கே நான் இருக்கிறேன். அதன் அர்த்தம் நான் நீங்க வராட்டியும் அவர் அங்கதான் இருக்கிறார். ஆனா நீங்க ஒரு மனமா கூட்டினா அவர் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அவர் இருக்கிறேன்னு சொல்றேன், நான் அங்க இருக்கிறேன், அவர் இங்கதாங்க இருக்கிறார்.
அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் அவர் இருக்கிறார். ஆமென். நமக்கான ஒரு வேலை வைத்திருக்கிறார், நமக்கான ஒரு நாளை வைத்திருக்கிறார். இங்கே பாருங்கள், அவளுக்கு ஆண்டவர் அந்த சுகத்தை கொடுத்த போது அங்கே இருக்கிற ஜெப ஆலய தலைவனுக்கு கோபம் வந்துட்டு. 14வது வசனத்தை வாசிங்க. இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, வேலை செய்யறதுக்கு 6 நாள் உண்டு, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். நல்ல கவனிங்க, நான் இந்த சம்பவத்தை சொல்லல, இந்த வார்த்தைகள் எடுக்கிறேன். அவர் எப்போ அற்புதம் செய்யணும்னு மனுஷங்கிட்ட நாள் குறிக்க அவர் அனுமதிக்கவே இல்லை. அவன் நாள் குறிக்கிற 6 நாள் இருக்கு, அதுல வந்து. எனவே நாம் நினைக்கிற நாள்ல எல்லாம் அவர் செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது. நாம் அவருக்கு ஆலோசனைக்காரர் கிடையாது. அவர் என்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு செய்வார். ஆனா ஆராதிக்கிறவங்களுக்கு ஒரு கேரண்டி, அதுவரை இந்த தீபத்தை அணைய விட மாட்டார். அது 18 மாசமோ 18 வருஷமோ உனக்கு செய்ய வேண்டியது அவர் செய்வார். அது வரைக்கும் இந்த தீபத்தை அணைய விட மாட்டார். நாளானாலும் காத்திரு, வருடமானாலும் காத்திரு, அவருடைய கை உன் மேல் படும் வரை காத்திரு. ஹalleluya. நீ அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு, அவரை துதித்துக் கொண்டே இரு, அவரை ஆராதித்துக் கொண்டே இரு. பவுலும் சீலாவும் கட்டுகள் உடைய ஆராதிக்கவில்லை, கர்த்தரை ஆராதித்தார்கள். கட்டுகள் உடைந்தது. நம்ம துதிக்கிறதே ஏதாவது நடக்கிறதுக்கு துதிப்போம், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஏதாவது நடக்குதா பார்ப்போம். கர்த்தரை ஆராதித்தார்கள், கட்டுகள் உடைந்தது. கட்டுகள் உடைவதற்காக ஆராதிக்காதே, கர்த்தருக்கு கொடுப்பதற்காக ஆராதி. நிறைய வித்தியம், துதிக்கிறது, ஜெபிக்கிறது, ஸ்தோத்திரம் சொல்றது, அவன் கிருபை பெறுகிறதுக்காக மட்டும் ஸ்தோத்திரம். அவருக்குள்ள அது நான் கொடுக்கிறேன், என் கடமைங்க. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல், இது கடமை. அவர் கிருபை தந்தாலும் சரி, தராம இருந்தாலும் சரி, அவர் பலன் தந்தாலும் சரி, தராம இருந்தாலும் சரி, நான் உயிரோடு இருக்க மட்டும் துதிக்கணும், இது கடமை. இது பெரிய தியாகமோ, இது கடமை. ஹalleluya. துதிக்கிறது கடமை. கர்த்தர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாரையுமே அதனாலதான் ஆசாரியர்கள் என்று வைத்திருக்கிறார். ஆசை, இது கடமை, இது செலுத்திதான் ஆகணும். எனக்கு பலவீனமோ பலவீனம் இல்லையோ, எனக்கு வெற்றியோ தோல்வியோ, உயர்வோ தாழ்வோ, நான் துதிச்சுதான் ஆகணும், இது கடமை. ஆமா, துதிச்சா இப்படி நடக்கும், துதிச்சா அப்படி நடக்கும், துதிச்சா அப்படி நடக்கும். அப்படி நடக்கிறதுக்காக துதிக்க கூடாது, அது நம்முடைய கடமை. நம்ம ஒரு துதிச்சுதான் ஆகணும், அவர் மகிமை செலுத்திதான் ஆகணும். அவர் மகிமைக்குரியவர், அவர் ஆராதனைக்குரியவர், அவர் ஸ்தோத்திரத்துக்குரியவர், அவர் மாத்திரமே போற்றுதலுக்குரியவர். அவரை துதித்துதான் ஆகணும், அவரை மகிமைப்படுத்தி தான் ஆகணும். எனவே அதை நிறுத்தி விடாதிருங்கள். சவுலால பெரிய பிரச்சனை தாவீதுக்கு. ஒரு கட்டத்தில் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்ன தாவீதுக்கு இப்பொழுது துதிக்க முடியல. உடனே தாவீதுனுடைய ஜெபம் எதுவா இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவரே, உமது நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி. என்னால் துதிக்க முடியலையே, அவதை நினைச்சு தான் பயப்படுறான். ஆண்டவர், இந்த பிரச்சனை மாறிட்டு நான் துதிப்பேன் இல்லை. ஆண்டவர், எனக்கு ஒரு விடுதலை உள்ள தாங்க, ஆத்மா விடுவீங்கன்னா எனக்கு இருதயத்தில் ஒரு விடுதலை தாங்க, என் இருதயத்தில் ஒரு விடுதலை தாங்க. நான் துதிக்கணும், நான் உண்மை துதிக்கணும், நான் பாடணும், நான் ஸ்தோத்தரிக்கணும். என்னால் துதிக்க முடியலைன்னு சொல்லி நான் 1000 காரணங்களை சொல்ல முடியாது. எனவே தான் இந்த எவ்வளவே நிமிர முடியாதவள் துதிக்கிறாள். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு சர்ச்சில் படுக்கையில் இருக்கிற ஒருத்தர், அவர் வந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற, நீங்களும் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அவர்கள் எழும்பக்கூட முடியல, மரண படுக்கை, அதில் கூட பாடுறாங்க. இன்னொரு வீடியோ பார்த்தேன், ஒரு வயசான அம்மா, அந்த ஃபேமிலியெல்லாம் சுற்றி இருந்து பாடுறாங்க. அந்த அம்மாவும் படுக்கையில் இருந்து அப்படியே பாடி 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 அந்த அம்மா அப்படியே ஓட்டத்தை முடிக்கிறாங்க. இன்னொரு வீடியோ பார்த்தேன், ஒரு சின்ன பையன், அவனும் மரண படுக்கையில் பக்கத்தில் இருந்து பிளஸ் த லார்ட் ஓ மை சோல் அப்படின்னு பாடுறாங்க. அந்த பையனும் மறைத்து, அவனும் பாடி 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 பாடி. அந்த ஃபேமிலிக்கு எப்படிங்க பாட முடியும்? எப்படிங்க பாட முடியும்? நம்ம பார்க்கலாம், பாட முடியாது, பாடுறாங்க. துதிக்கிறதுக்கும் நன்மை, துதியினால நன்மை வருங்க. துதிச்ச கிருபை பெறுங்க. ஆனால் நன்மை இது, நான் துதிச்சா அந்த கோட்டை உடையணும், அதுக்காக இல்லை துதிக்கிறது, அது அவருக்கு நான் செலுத்தக்கூடியது. இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். அவள் 18 வருஷமா வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறவள், சர்ச்சில் உட்காந்து வசனம் கேட்கிறவள். ஏன்னா அவர் போதகம் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு இருக்கிறாள். அவன் வந்து என்ன ஒருக்க தொட்டுருங்க, என்ன கேட்கல, அவளுக்கு தெரியும் என்னை ஆபிரகாமின் குமாரத்தியாய் வைத்திருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய ஒரு ஆனவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 3 தெளிவாய் நமக்கு அந்த பாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும்.
நீங்க பிள்ளைகளானால் சுதந்திரராளிகள். தெய்வீக சுகம் பிள்ளை நப்பம் எனக்கு தருவார். ஆமா, இன்னைக்கு ஒருவேளை பலவீனப்படுத்தும் ஆவியனை கட்டி வைக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் இயேசு மட்டும்தான். அவர் வருவார். எல்லாம் வழியில இருக்கிறவங்களை தொட்டாருங்க, ஆனா சபையில இருக்கிறவங்க மேல கையை வச்சார். ஆமென் ஆமென். எங்கெல்லாமோ கூட்டிட்டு போனாங்க இயேசு, எல்லா இடத்துலையும் தொட்டார். ஆனா சர்ச்சில் அவர் சமூகத்தில் இருக்கிறவங்களை தொட்டு கையெடுக்க மாட்டார், கையை வைத்து விடுவார். ஹல்லேலூயா. எந்த வல்லமைக்குங்க நிற்க முடியும்? சாத்தானுக்கு அவளை நிமிர முடியாத கூனியாக்க 18 ஆண்டுகளானது. ஆனால் அவளை நிமிர வைக்க இயேசுவுக்கு ஒரே செகண்டில் ஆனது. ஹல்லேலூயா. எந்த வல்லமையை காட்டிலும் பெரியவரை ஆராதிக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போய்விட்டது. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்போது என்ன உண்டாகும்? நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்போது என்ன உண்டாகும்? இவள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்து இவளுக்காக கர்த்தர் பேசுகிறார். உண்டானது என்ன? 17வது வசனத்தை வாசியுங்கள். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும்போது 2 விதமான கூட்டத்தார் இருப்பாங்க. ஆமென். நம்முடைய நன்மையை விரும்பாதவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென் ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்போது இவெல்லாம் இனி எங்க எழும்ப போறான், இவெல்லாம் வாழ போறாளா, பார்க்கலாம், இனி பார்க்கலாம், இப்படி சொல்றவங்கலாம் வெட்கப்படுவாங்க. 18 வருஷமா எத்தனை நிந்தைகளை இந்த ஸ்திரீ கேட்டிருப்பாள் இல்ல? ஜெபாலய தலைவனுக்கு என்ன வந்துச்சான்? கோபம் வந்துச்சான். எவ்வளவு சொல்லியிருப்பான் போய் இவ்வளோ இல்லை? எல்லாம் கேட்டுட்டு இருந்த ஒரே ஒரு தோட்டத்தில் ஒரே ஒரு கிரியை வாழ்க்கையில் நடந்துச்சு. அவளை வெட்கப்படுத்தினவர்கள், நிந்தித்தவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டாங்க. கர்த்தர் எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடித்த போது ஒரு கூட்டத்தார் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், விரோதித்தவர்கள், நிந்தித்தவர்கள் வெட்கப்பட்டார்கள். உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய செயல் அப்படிதான் இருக்கும். ஆமென். உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், நிந்தித்தவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆமென். உன்னுடைய நன்மையை விரும்புகிறவர்கள், உன் சுற்றுப்புறத்தார், மற்ற எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுவார்கள். நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது இன்னொன்று சொல்றேன், நாம இந்த வெட்கப்படுற கூட்டத்தில் போயிடக்கூடாது. அதன் அர்த்தம் என்ன? எல்லாருடைய நன்மையை விரும்புங்க. எல்லாரும் நல்லா, ஒருத்தங்க நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தால் சந்தோஷமா பாருங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன, அவ்வளோதான். இப்படி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் முன்னாடி வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அதன் அர்த்தம் உன்கிட்ட நீ இருக்கிறத பார்க்காம உன்கிட்ட இல்லாதது தானே பார்த்துட்டு இருக்கிற. உன்னால உனக்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியல, அப்புறம் எதுக்கு அதுக்கு எடுது? தேவன் நமக்கு ஒருத்தங்க சாட்சி சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தந்தார், ஸ்தோத்திரம். அப்படி சொல்ல பழகிட்டா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். அப்படி பழகலைன்னா இன்னொருத்தங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்போது நம்ம வெட்கப்படுவோம். ஒரு நாள் அதே போல யாரும் ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. இவ 18 வருஷம் கூனி என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, இவளுக்குள்ள ஏதோ போராட்டம் இருக்கு. இவெல்லாம் ஒரு விசுவாசியா இருந்தால் இப்படி நடந்திருக்குமா? இது சாபம். பெருசா சர்ச்சைக்கு கிளம்பி வந்துருவாங்க, இருக்கிறத பாருங்க. மற்ற எல்லாம் என்னெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆண்டவர் ஒரே நாள் அப்படியே மாத்திட்டார். முந்தினோரை பிந்தினோர் ஆக்கி விட்டார், பிந்தினோரை முந்தினோர் ஆக்கி விட்டார். இன்னொன்று சொல்றேன், அவங்க சிலர் பாருங்க, கொஞ்சம் தாமதமாகும் போது யாராவது ஏதாவது கேட்டுருவாங்கன்னு சொல்லி சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறவங்க உண்டு. ஏதாவது ஒன்று டிலே ஆகும்போது, ஏன்னா கேட்கறதுக்குன்னே சிலர் இருப்பாங்க. வசனம் கேட்க மாட்டாங்க அவங்க, இதெல்லாம் மற்றவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கொஞ்சம் படித்து முடித்ததும் மேரேஜ் ஒன்றும் செட் ஆகலையா அப்படின்னு கேட்பாங்க. மேரேஜ் முடிச்சு 2 நாள் ஆகாது, ஏதாவது விசேஷம் உண்டா? ஆமாம், இன்னைக்கு வீட்டில் சிக்கன் பிரியாணி. சிலர் இது கேட்கறதுக்குன்னே வரும். இது கேட்கறதுக்குன்னு வராதிங்க சர்ச்சில், வசனம் கேட்கறதுக்குன்னு வாங்க. ஆமாம். சிலர் இதுக்கு பயந்து சர்ச்சுக்கு இவ என்னெல்லாம் கேட்டிருப்பாங்க, ஆனா தேடலை விடலை. ஏன் தெரியுமா? எல்லாரும் பார்க்கறது மாதிரி என் அப்பா பார்க்க மாட்டார். அவருக்கு தெரியும், அவர் எல்லாரும் பார்க்கறது மாதிரி பார்க்க மாட்டார். என்னால முடியாதுன்னு வரும்போது அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் வருவார். அவர் எனக்காக 3 வருஷம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாய் ஊழியம் செய்தார்.
அந்த 3 வருஷத்துல பெரிய அதிகாரத்தில் இருந்த ஏரோது அவரை பார்க்க ஆசைப்பட்டான். ஆனால் அவர் போய் அவனை பார்க்கவில்லை. ஆனால் இந்த ஒரு ஸ்திரீக்காக அவர் வந்தார், அவளை கண்டார், அவளோடு பேசினார், அவளை தொட்டார், அவளை நிமிர பண்ணினார், அவள் மகிமைப்படுத்தினாள். நிச்சயமாக ஆண்டவர்ட்ட ஒண்ணு கேளுங்க, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. எதுக்கு? உங்களை மகிமைப்படுத்த. ஆண்டவரே, ஒருவேளை நீங்க பல ஆண்டுகள பலவீனத்தோடு வரலாம், கஷ்டத்தின் நடுவில் இருந்து இங்க வரவங்க உண்டு, பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாம சேர்த்து வச்சு அப்படி வரவங்க உண்டு. எனக்கு தெரியும். பஸ்ஸுக்கு காசு இல்லாம நடந்து தூரத்திலிருந்து வரவங்க உண்டு. எனக்கு தெரியும். அவன் எனக்கே கொஞ்சம் தெரியுதுன்னா அவருக்கு தெரியாதாங்க. ஒண்ணு கேளுங்க, அப்பா இந்த கஷ்டத்திலையும் வந்து மகிமைப்படுத்த வைக்கிறீங்க ஆண்டவர், இந்த கஷ்டம் நீங்க என்னை மகிமைப்படுத்த வைங்கப்பா. ஆமே, தாவீது சொல்லுகிறார், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காட்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இன்னைக்கு அந்த அடையாளத்தை கர்த்தர் காட்டி இருக்கிறார். என்ன? உனக்கு பேசி இருக்கிறார்ல, கை இருக்கும் மேலே, அந்த கரம் இருக்கும். உன்னை நிமிர பண்ணுவது தான் அவருடைய நோக்கம். உன்னை நிமிர பண்ணுவது தான் அவருடைய நோக்கம். எந்தெந்த இடத்துல நீ குனிந்தாயோ, எந்தெந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ, எந்தெந்த இடத்துல எவ்வளவு வேணும் நிமிர முடியாத சூழ்நிலையில் நிற்கிறாயோ, அந்த இடத்துல உன்னை நிமிர பண்ணுவதே அவருடைய நோக்கம். அதற்காக தம்முடைய கரத்தை அவர் மேல வச்சிருக்கிறார். எல்லாரும்